செங்குன்றம் நாரவாரிக்குப்பம் பேரூராட்சி தலைவரான தமிழரசியுடைய கணவர் குமார் அந்த பகுதி கவுன்சிலரை தாக்க முயன்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. செங்குன்றம் நாரவாரிக்குப்பம் பேரூராட்சி தலைவரா திமுகவை சேர்ந்த தமிழரசி இருக்காங்க. இவங்க கணவர் குமார். இவர் பேரூராட்சி மன்ற கூட்டம், ஒப்பந்த பணி கூட்டங்கள்ல இவருடைய தலையீடு தொடர்ந்து இருக்கிறதா சொல்லப்படுது. இது குறித்து பேரூராட்சி செயல் அலுவலர் யமுனா கிட்ட கவுன்சிலர்கள் பலமுறை புகார் கொடுத்தும் அவர் கண்டுக்கல சொல்றாங்க. இந்த நிலையில நாரவாரிக்குப்பம் பேரூராட்சியுடைய 4வது வார்டு திமுக கவுன்சிலர் கார்த்திக் கோட்டீஸ்வரன் தன்னோட வார்டுல 14 லட்சம் ரூபாய் மதிப்புல நடக்க இருக்க சாலை பணிய முறையா செய்யணும், பெயரளவுல செய்யக்கூடாதுன்னு ஒப்பந்ததாரர்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனை குறித்து பேச நேற்று முன்தினம் பேரூராட்சி அலுவலகத்துக்கு தலைவர் தமிழரசியும் செயல் அலுவலர் யமுனா ஆகியோரை நேர்ல பாக்கிறதுக்கும் போயிருக்காரு. அப்போ தலைவர் தமிழரசி அறையில அவருடைய கணவர் குமாரும் இருந்திருக்காரு. இத கவுன்சிலர் கார்த்திக் கோட்டீஸ்வரன் தன்னுடைய மொபைல் போன்ல பதிவு செஞ்சிருக்காரு. இதனால ஆத்திரமடைந்த குமார் கவுன்சிலரை அடிக்க பாஞ்சிருக்காரு. இந்த விவகாரம் சம்பந்தமான வீடியோ வெளியாகி இப்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. என்ன பண்ண